கேட்கிற செய்திகள், கிடைக்கிற செய்திகள் அத்தனையும் அப்படியே விழுங்கி விடுபவன் சுயமரியாதை இல்லாதவன். எதையுமே ஆய்வு கண்ணோட்டம், அறிவு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். ஏன்னா இறைவன் எல்லாத்துக்கும் அந்த சக்தியை வழங்கியிருக்கான். கொஞ்சம் கூடுதலா இருக்கும், கொஞ்சம் குறைவா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே தரப்படுகிற செய்திகளை எல்லாம் அப்படியே விழுங்கிவிடக்கூடாது. திருமறை அப்படித்தான் சொல்லுகிறது. இவர்களுக்கு இதயங்கள் உண்டு, ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு கண்கள் உண்டு, பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு காதுகள் உண்டு, இவர்கள் கேட்க மாட்டார்கள். இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர், ஏன் விலங்குகளை விட இழிந்தவர்கள். 779 இந்த கருத்தை பார்க்கிறோம். ஆகவே சிந்திக்க மறுப்பவன் விலங்குகளுக்கு ஒப்பாவான், அவன் கால்நடைகளுக்கு ஒப்பாவான். திருமறையில் வசனம் இருக்கிறது, முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தப்படாமல் கண்மூடி முன்னோரை பின்பற்றுகிறானே அவனை பற்றி சொல்லுகிற போது, இவர்கள் மேய்ப்பவனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாத கால்நடைகளை போன்றவர்கள் என்று திருமறை சொல்லுகிறது. மொத்தம் மேய்ச்சிக்கிட்டே போறான், அந்த கால்நடைக்கு என்ன தெரியும்? அவன் ஊமா அதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆகவே மேய்ப்பவனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர வேறு எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாத கால்நடைகளை போன்றவர்கள் என்று திருமறையிலே ஒரு வசனம் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆக சிந்திக்க வேண்டும். திருமறையினுடைய முதல் வசனம் என்ன? முதலாவது இறங்கிய வசனம் என்ன? நபிகள் நாயகத்திற்கு ஓதுவீராக, உம்மை படைத்த இறைவனின் நாமத்தால் ஓதுவீராக, அவன்தான் உமக்கு எழுதுகோலை கொண்டு கற்பித்துக் கொடுத்தான், நீர் அறியாதவற்றையெல்லாம் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். ஆக அறிவுல தான் திருக்குறளோட வசனம் ஆரம்பமாகிறது. திருக்குறானிலே 250க்கு மேற்பட்ட வசனங்கள் சிந்தித்துப்பார் சிந்தித்துப்பார் என்று சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். திருமறை எந்த கருத்தை சொன்னாலும் அதற்கு ஒரு பகுத்தறிவு ரீதியான விளக்கத்தை சொல்லும். உதாரணத்திற்கு இறைவன் ஒருவன் என்று திருமறை சொல்லுகிறது, அடிப்படையான கருத்து. இதை ஏத்துக்கோ, சும்மா ஏத்துக்கோ என்று குர்ஆன் சொல்லல. பல கடவுள் இருந்தா என்ன ஆகும், அந்த வாதத்தை வைக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருப்பின் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சிப்பார், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும். பல கடவுள் இருந்தா கடவுளுக்கிடையே சண்டை வரும். ஆக ஒருவர் மேலோங்குவதற்கு முயற்சித்தால் இந்த உலகம் சீராக இயங்காது. ஆனா உலகம் சீராக இயங்கிட்டு இருக்கு, உலகம் சீராக இயங்கிட்டு இருக்கு. அதிலிருந்தே தெரிகிறது இறைவன் ஒருவன் தான் என்று அந்த கருத்து சொல்லுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வாதங்களை வைத்து கருத்துக்களை சொல்வது திருமறையினுடைய வழிமுறையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் இந்த அணுகுமுறையைத்தான் கையாண்டார்கள். தோழர்களிடத்திலே கேள்வியை அவர்களும் கேட்பார்கள், தோழர்களும் பெரும்பாலானிடத்திலே கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்பார்கள். ஆக கேள்வி கேட்டு விடைபெறுகிற ஒரு முறை திருமுறையிலே அந்த வசனம் அடிக்கடி பார்க்கலாம். நபியே, உம்மிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள், மதுவை பற்றி கேட்கிறார்கள், ஆபாசத்தை பற்றி கேட்கிறார்கள், ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள், அதற்கு இப்படி விடை கொடும். இப்ப என்ன அர்த்தம்? தோழர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேள்விக்கு மேல கேள்வி. பெருமானார் ஊக்குவிக்கிறார்கள். எப்ப தடை செய்வாங்கன்னா தேவையில்லாத கேள்வி, வம்புக்காக கேட்கிற கேள்வி, வீண் விவாதத்துக்குரிய கேள்வி, இந்த கேள்வியை மட்டும்தான் பெருமானார் தடை செய்தார்கள். ஆக சுயமரியாதையினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சிந்தனை செய்தல். மூதாதையர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதற்காக ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாதே. ஆக சிந்தனை செய்யாதவன் சுயமரியாதை